ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின இடியப்ப மாவு தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போது எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே எடுக்கணும். இப்போ அதே கப்பிலே 1/4 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் பயன்படுத்தலாம். இப்போ அதே கப்புலேயே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தயிர் எடுத்துக்கிறேன். ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் அதை கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். தண்ணி இதுமாரி ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு இதில் தண்ணி மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி செலவாகும். இப்போ மறுபடியும் இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதேமாரி இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நார்மலாக தோசை மாவுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுடலாம். ரவை நல்லா ஊறி வரும், அதனால தான். இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு மாவு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதேமாரி கேரட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் வெங்காயம்லாம் சேர்த்து செய்கிறப்போ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானதும் கூட. நார்மலாக இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை தொடச்சி விட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா மாவை எடுத்து இதுமாரி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. ஏன்னா அடியில் ரவை தங்கியிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை நார்மலாக தோசை மாவு ஊற்றுற மாதிரி ஊற்ற முடியாதுங்க. இது தண்ணியாக இருக்கிறதுனால இப்படி தான் ஊற்ற முடியும். இதுமாரி கரண்டில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். இப்போது தோசை வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதான். இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு முறை தோசை ஊற்றுறப்பையும் மாவை நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க. ஏன்னா அடியில் ரவை தங்கியிருக்கும். இப்போ இதையும் இதேமாரி ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதேமாரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், மொறு மொறுன்னு தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரியே நிறைய வீடியோஸ் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.